Hello students, இன்னைக்கு 12th standard statisticsல lesson 2ல chi-square distribution and its applications பார்க்கலாம். Theoretical part 2 mark ஏற்கனவே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட கண்டினியூஷனா chi-square distribution நிறைய இருக்கு. ஒன்று வந்து test of significance of variance, அடுத்து ரெண்டாவது வந்து test of significance of independence of attributes, அடுத்து testing of goodness of fit அப்படின்னு 3 இருக்கு. அதில் இப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் எதெல்லாம் 2 மார்க் வரும், 3 மார்க் வரும், 5 மார்க் வரும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஃபார் பாப்புலேஷன் வேரியன்ஸ் ஆஃப் தி நார்மல் பாப்புலேஷன். செகண்ட் ஒன் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். எப்படி நம்ம வந்து டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தனியாக ஒரு டேபிள் இருக்கோ அதே மாதிரி தான் chi-square டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு டேபிள் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம் ரெப்ரசன்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அடுத்தது வேரியஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா மேலே இருக்கிற வேல்யூஸ்லாம் இருக்குது. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், கொஷின் நம்பர் 1, த வெயிட்ஸ் இன் கேஜிஸ் 10 students from a school are, can we say that variance of the distribution of weights of all students from the above school is equal to 20 kg? அதாக இருந்தால் chi-square distribution. ப்ளீஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது ரெண்டையும் ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டு தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா எந்த டிஸ்ட்ரிபியூஷன் அது பிரித்து காமிக்கும். அதாவது அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட வேரியன்ஸ் இன் வெயிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 20 kgயாக இருக்குமா அப்படிங்கிறத எப்படி chi-squareல போட போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா எக்ஸு கொடுத்துருக்குற வெயிட் எல்லாமே நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு chi-square டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முதல்ல ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை சிக்மா நாட் ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு வேணுங்கிற ஐட்டம் தான் இப்போ இந்த டேபிள்லேருந்து நான் போட போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எக்ஸ் பார் வேணும். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரை கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் சமேஷன் போடணும். இந்த சிக்மா நாட் அப்படிங்கிறது என்னென்னா கணக்குலேயே கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 20 kgன்னு கொடுத்ததுனால சிக்மா நாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது 20ங்கிறது எனக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ஸோ எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். த டோட்டல் இஸ் 470. எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் பாருக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், சிக்மா எக்ஸ் பை என். அப்போ 470 டிவைடட் பை என் இஸ் 47. கிளியர் ஆகிடுச்சா? அடுத்த காலம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஒவ்வொரு என்ட்ரியும் எக்ஸ் பாரால் சப்ராக்ட் பண்ணுறேன். 38 மைனஸ் 47 மைனஸ் 9, 40 மைனஸ் 47 மைனஸ் 7, 45 மைனஸ் 47 மைனஸ் 2, அப்படி எல்லாத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணிட்டுறேன் 47ல். எஸ். அடுத்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். எப்படியுமே உங்களுக்கு இந்த டேபிள் ஓப்பன் பண்ணணும்னு ஒன்னொன்னே ஸ்கொயர் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டோமா? கரெக்டாக இருக்கா ஸ்கொயர் வேல்யூஸ்? வெரி குட். அதை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். அந்த 280. கிளியர் ஆகிடுச்சா? இப்போ நமக்கு கை-நாட் ஸ்கொயருக்கு வேணுங்கிற ஃபார்முலா டேட்டாலாம் கிடச்சாச்சா? அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹவு டு டெஸ்ட்டு. டெஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. வாட் இஸ் த ஃபஸ்ட்டு? நல் ஹைபாத்தசிஸ் h நாட் சச் தட் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. மிஸ் இங்கே வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த கேவியில் கேன் வி சே தட் த வேரியன்ஸுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தா என்ன மிஸ் பண்ணுவீங்க? அப்போ சிக்மா ஸ்கொயர்னு எழுதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கணும்? சிக்மான்னு எழுதிக்கணும். இல்லாட்டி அதை சிக்மா ஸ்கொயர்னு எழுதி அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிக்கணும். இங்கே வேரியன்ஸ் கொடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை. சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் எப்பயுமே எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? h1 சச் தட் சிக்மா ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு 20. அடுத்தது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். எதுவுமே கொடுக்கலைன்னா என்ன லெவல் எடுத்துக்கணும்னு இருக்கேன்? 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதனால் 5%. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் chi-naught square is equal to summation of x minus x bar the whole square by sigma naught square. Summation வந்து 218 வந்திருக்கு. ஸோ 280 divided by 20. ஸோ the answer is 14. தெளிவாயிடுச்சா? அடுத்து கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்போ chi-naught square கண்டுபிடிச்சாச்சு. chi-e square இது 2 tail. 2 tailக்கு chi-e square எப்படி போடணும்னா chi-square n minus 1 alpha by 2, chi-square n minus 1 1 minus alpha by 2 ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். அப்போ n minus 1 என்னங்கிறது எவ்வளோ? 10. 10ல் 1 போனால் 9, 9. ஆல்ஃபாங்கிறது 5%. 5% 2ஆல் டிவைட் பண்ணால் 0.025. இந்த வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் 0.025. இப்போ இந்த டேபிளை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கா? அந்த லைட் க்ரீன் கலரில் 9க்கு நேராக 0.025க்கு நேராக என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். 19.023. கரெக்டாக இருக்கா? வெரி குட். அடுத்தது 9, 1 மைனஸ் ஆல்ஃபா பை 2. 0.025ல் அதாவது 1லேருந்து 0.025 லெஸ் பண்ணுங்க.
0.975. அதே 9ல் 0.975க்கு நேராக என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். எஸ் 2.7 2.700 போட்டிருக்கு. அதை நான் 2.7 எழுதியிருக்கேன். ஸோ என்னோட இந்த கால்குலேட்டட் வேல்யூ அந்த வேல்யூவானது இந்த ரெண்டு வேல்யூவுக்கும் நடுவில் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள் 2.7க்கும் 19.0க்கும் நடுவில் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த 14 இருக்குது. இருக்கா? எஸ், நடுவில் இருக்கிறதுனால என்ன கண்டுபிடிச்சாச்சு? H0 இஸ் நாட் ரிஜெக்டட். அதாவது H0 ரிஜெக்ட் பண்ண என்னால் முடியாது அப்படின்னா மீனிங் என்னன்னா, we are accepting the null hypothesis. accepting the null hypothesis அர்த்தம் என்ன? and conclude that the population variance is 20. null hypothesis அக்செப்ட் பண்ணுறோன்னா பாப்புலேஷன் வேரியன்ஸ் என்னவா இருக்குன்னு ஒத்துக்கிறேன், 20யாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கணக்கு மூலமாக முடிவு. ஸோ 2.7 லெஸர் தேன் 14 லெஸர் தேன் 19.023. அப்போ கை ஸ்கொயர்னால் இந்த ஃபஸ்ட்டு கை ஸ்கொயர் வேல்யூ, இந்த கை ஸ்கொயருங்கிறது செகண்ட் கை ஸ்கொயர் வேல்யூ. அது ரெண்டுக்கு நடுவில் என்னோடய வேல்யூ இருக்கிறதுனால we are accepting the null hypothesis சொல்லலாம், or we are not rejecting the null hypothesis and conclude that population variance is 20. இந்த சம் புரிஞ்சாச்சா? செகண்ட் கொஷின், இது வந்து 3 மார்க் வரக்கூடிய கேள்வி. a normal population has a mean mu தெரியாது unknown and variance 9. a sample size 9 observation has been taken and its variance is found to be 5.4. அதாவது ஒரு நார்மல் பாப்புலேஷனோட வேரியன்ஸ் வந்து 9ஆக இருக்குது. அதில் அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன்லேருந்து 9 சாம்பிள் எடுத்துக்கிறேன், அதோட வேரியன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த வேரியன்ஸ் என்னவாக இருக்குன்னா 5.4ஆக இருக்குது. டெஸ்ட் த null hypothesis H0 such that sigma square is equal to 9 against H1 such that sigma square greater than 9 at 5% level of significance. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கும் செகண்ட் கொஷினுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு கொஷினில் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம், எக்ஸ் பாரை நான் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் எஸ் ஸ்கொயரையும் நம்ம தான் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணோம் வெதர் null hypothesis accepted or not. பட் இந்த கேள்வியில் அது கூட கஷ்டம் கிடையாது. அதனால் இது எதுக்கு தான் வரும்னா 3 மார்க் கொஷனுக்கு வரும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு சப்ளை பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் இன் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். பாருங்கள், த நார்மல் பாப்புலேஷன் ஹேஸ் வேரியன்ஸ் 9. அப்போ சிக்மா ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்தாச்சுன்னா 9. தட் இஸ் சிக்மா நாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்தாச்சுன்னா 9 கொடுத்தாச்சு. ஓகே, எ சாம்பிள் சைஸ் 9. அப்போ n is equal to 9 அண்டு இட்ஸ் வேரியன்ஸ்னால் சாம்பிளோட வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5.4. இவ்வளவும் கொடுத்தாச்சு. ஹைபாசிஸும் என்னென்னு உங்களுக்கு கொடுத்தாச்சு, அது கூட நம்ம கஷ்டப்பட வேண்டாம். வாட் இஸ் யுவர் ஹைபாசிஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்ன null hypothesis H0 such that sigma square is equal to 9 against alternate hypothesis H1 such that sigma square greater than 9. ஸோ இத்தனை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், we have to test the hypothesis. அதுக்கு என்ன வேணும், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதுவும் உங்கள் சம்லேயே கொடுத்துட்டாங்க, என்னென்னு 5% கொடுத்தாச்சு. அப்போ நான் எது ஜஸ்ட்டு கை நாட் ஸ்கொயரோட வேல்யூ பார்க்க போகிறேன், கை ஸ்கொயரோட வேல்யூ பார்க்க போகிறேன், அக்செப்ட் பண்ணுறோமா ரிஜெக்ட் பண்ணுறோமான்னு பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கை நாட் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. கை நாட் ஸ்கொயருக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை சிக்மா நாட் ஸ்கொயர் போன சம்மில் போட்டோம். இன்னொரு ஃபார்முலா n-1 s ஸ்கொயர் பை சிக்மா நாட் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா தரவு பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல எந்த ஃபார்முலா, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியாது. சப்போஸ் இந்த இதில் எஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். புரிஞ்சிச்சா? பட் நான் இதை யூஸ் பண்ண முடியாது, எதை தான் யூஸ் பண்ணோம், n-1 s ஸ்கொயர் பை சிக்மா நாட் ஸ்கொயர் அப்படியே தூக்கி உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n வந்து 9, 9 - 1 8, s ஸ்கொயர் 5.4, சிக்மா நாட் ஸ்கொயர் 9. சிம்பிளை பண்ணேன்னா உங்களுக்கு என்ன வரும், 4.8. எப்படி மிஸ் இவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கால்குலேட்டர் இஸ் அலவுடு. அப்போ கை ஸ்கொயர் என்ன வரும், கை ஸ்கொயர் n-1, ஆல்ஃபா. 2 டெய்லாக இருந்தால் n-1 ஆல்ஃபா பை 2 கண்டுபிடிக்கணும், 1 - ஆல்ஃபா பை 2 கண்டுபிடிக்கணும். இதில் n-1 எது மட்டும் போட்டால் போதும், ஆல்ஃபா மட்டும் போட்டால் போதும். ஆல்ஃபா 5%ங்கிறதுனா 0.05. பிகாஸ் இது என்ன டெய்ல்னு பாருங்கள், கிரேட்டர் தேன். அப்போ ரைட் டெய்ல் டெஸ்ட்டு. உங்களுக்கு வேல்யூ ஏற்கனவே ஒரு டேபிள் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், 8 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ திருப்பியும் காமிக்கிறேன் அந்த டேபிளை, 8 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாருங்கள். அந்த 8க்கு நேராக
0.05ல் கரெக்டாக பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள் 15.507 கரெக்டாக இருக்கு பாருங்கள். ஓகே, அப்போ ஹியர் 4.8 இஸ் லெஸ் தேன் 15.507. இப்போ கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும்? அக்கார்டிங் டு த ரிஜெக்ஷன் ரூல் H0 is not rejected and conclude that the population variance is taken to be 9. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் வேரியன்ஸ் மாடல்னு சொல்லிட்டேன் கை ஸ்கொயரில். ரெண்டாவது மாடல் அட்ரிபியூட் மாடல். அட்ரிபியூட் மாடலில் 2 மார்க் என்னென்னலாம் வரலான்னு பாருங்கள். டிஃபைன் அட்ரிபியூட். அட்ரிபியூட்னா என்ன? அட்ரிபியூட்ஸ் ஆர் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் such as levels of literacy, employment status, etc., which are qualified in terms of levels or scores. இப்போ levels of literacyயோ employment statusஸோ என்ன சொல்ல முடியும்னா அதை கண்டுபிடிச்சி ஒரு நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா அட்ரிபியூட். அட்ரிபியூட்டுங்கிறது ஒரு குவாலிட்டியை, நாட் குவான்டிட்டி, ஒரு குவாலிட்டியை நம்ம என்ன செய்கிறோம்? குவான்டிடேட்டிவ் மெஷரில் நம்ம கொடுக்குறதுக்கு பேர் தான் என்னென்னா அட்ரிபியூட்ஸ்னு பேர். நெக்ஸ்ட் கொஸ்டின், define contingency table. This is very very important for your 2 mark question. இதே இது 5 mark எப்படி அப்ளை பண்ணுறோங்கிற சில சம்ஸையும் பார்க்கலாம். Independence of 2 attributes is an important statistical application in which the data pertaining to the attributes are cross classified in the form of a 2-dimensional table. The levels of one attribute are arranged in rows and other in columns. Such an arrangement is in the form of a table is called as contingency table. அதாவது ஒரு டேபிள் மாதிரி போடுவோம். அந்த டேபிளில் 2 லெவலாக பிரிக்கிறோம். ஒரு லெவல் வந்து என்னென்னா அக்செப்டன்ஸ், ஒன்று நாட் அக்செப்டட். 2 பைவேரியட் டேபிள் மாதிரி போடுவோம். அது எத்தனை டைமென்ஷனல் இருக்குன்னா 2 டைமென்ஷனல் டேபிளாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்னென்னா கண்டின்ஜென்சி டேபிள். கிளியர் ஆகிடுச்சா? இது 2 மார்க் கொஷனுக்கு வரும். இப்போ இது இந்த கண்டின்ஜென்சி டேபிளில் வரக்கூடிய சம்ஸை எப்படி டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்குள்ளே கொண்டு போகிறது? அது வந்து ரைட் த டெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் தி அட்ரிபியூட் சம்முக்கு how to find out the test procedure இப்போ பார்க்கலாம். Write the test of hypothesis for test for independence of attributes. First you have to set up the null hypothesis. இதுக்கு எப்படி தான் செட் பண்ணோன்னா 2 attributes are independent. Alternative hypothesis, 2 attributes are not independent. அப்படி இல்லாட்டி 2 attributes are dependent கூட சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? Compute the expected frequency EIJ corresponding to each cell of the contingency table using the formula EIJ equal to RI into CJ by capital N. ஐங்கிறது 1 2 3 4 etc. M வரைக்கும் இருக்கும். ஜேங்கிறது 1 2 3 4 etc. N வரைக்கும் இருக்கும். என்னங்கிறது டோட்டல் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் டோட்டல் சாம்பிள் சைஸு. RI அப்படிங்கிறது ரோவோட சம்மு, ஐத்து ரோவில் வரக்கூடிய சம். CJ ஜேத்து காலத்தோடு வரக்கூடிய சம். அப்போ EIJ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஐத்து ரோவோட டோட்டல், அதே மாதிரி ஜேத்து காலத்தோட டோட்டல் என்ன வருதோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஓவரால் டோட்டல் சாம்பிள் சைஸால் டிவைட் பண்ணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஃபிக்ஸ் த டிசையர்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், கால்குலேட் த வேல்யூ ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஃபார்முலா என்னென்னா சமேஷன் ஆஃப் I is equal to 1 to M, சமேஷன் ஆஃப் J is equal to 1 to N, OIJ minus EIJ the whole square by EIJ. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்தா ஃபார்முலா பெரிய கஷ்டமாக இருக்கும், ஒன்றும் இல்லை. OIJ அப்படிங்கிறது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதாவது கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி. EIJ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற ஃப்ரீக்வன்சி. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள், ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் EIJயால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் தட் இஸ் யுவர் கை ஸ்கொயர் வேல்யூ ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். அடுத்தது கிரிட்டிக்கல் வேல்யூ இஸ் ஒப்டைன் ஃப்ரம் கை ஸ்கொயர் வித் த M-1 N-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அட் த கிவன் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போது கை ஸ்கொயர் கிரேட்டர் தேன், அதாவது நான் கண்டுபிடிச்ச கை நாட் ஸ்கொயர் ஆனது கிரேட்டர் தேன் கை ஸ்கொயர் M-1 N-1 ஆல்ஃபாவாக இருந்தால் we are going to reject the null hypothesis. ஸோ இதை மாடலாக வச்சுட்டு எப்படி சம்ஸ் போடலாம் அப்படிங்கிறத ஒன்றுன்னா பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் அந்த கண்டின்ஜென்சி டேபிள் வந்து அதாவது 2/2 இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்கிறோன்னா கை நாட் ஸ்கொயருக்கு ஃபார்முலா சமேஷன் ஆஃப் OI மைனஸ் EI த ஹோல் ஸ்கொயர் பை EI. நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா தயவு செஞ்சு இதை பார்த்துக்கோங்க. சமேஷன் ஆஃப் இப்படி போட்டுருவீங்க, OI மைனஸ் EI த ஹோல் ஸ்கொயர் பை EI தான் போடணும். ஆர் EIJ OIJ இப்படி எழுதுறதுக்கு பதிலாக சமேஷன் போட்டு OIJ மைனஸ் EIJ பை EIJ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்க. இது தப்பு. இந்த மாதிரி தான் போடணும். அதனால் கொஞ்சம் ஃபார்முலாவை தரவாக பார்த்துக்கணும். சப்போஸ் இது வந்து 2/2 ஃபார்மேட்டில் இல்லாமல் 2/3, 2/4,
2/5 ஃபார்மேட்டில் இருந்தால் இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு போகிறோம். இப்போ 2/2 ஃபார்மேட்டில் இருந்தால் டைரெக்டாக ஒரு ஃபார்முலா வழியாகவே போட்டுடலாம். அதான் இப்போ பார்க்குறோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 3 மார்க் கொஷின். கிவ் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் 2/2 contingency table. If the contingency table is 2/2, then the value of chi-square can be calculated as given below. Just அந்த டேபிளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏங்கிறது ஒரு குவாலிட்டி, நாட் ஏ அதோட நெகட்டிவ் குவாலிட்டி. அது மாதிரி பிங்கிறது இன்னொரு குவாலிட்டி, நாட் பி அதோட நெகட்டிவ் குவாலிட்டி. அதுக்குள்ளே இருக்கிற அந்த 4 என்ட்ரி வந்து ஏபிசிடின்னு நேம் பண்ணிக்கிறேன். இந்த ஏயும் பியும் டோட்டல் போட்டால் டோட்டல் பி கிடச்சிரும். ஏயும் சியும் டோட்டல் போட்டால் டோட்டல் ஏ கிடச்சிரும். அடுத்து சியும் டியும் டோட்டல் போட்டிங்கன்னா டோட்டல் ஆஃப் நாட் பி கிடச்சிரும். பியும் டியும் டோட்டல் போட்டிங்கன்னா டோட்டல் ஆஃப் நாட் ஏ கிடைக்கும். மொத்தத்தையும் டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? என். தட் இஸ் யுவர் சாம்பிள் சைஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. இந்த கை ஸ்கொயரை கண்டுபிடிக்க வெரி சிம்பிள் ஃபார்முலா தான் பெருசாக இருக்குது. வெரி வெரி சிம்பிள். n இன்ட்டு ஏடி அந்த மெயின் டயக்ராமில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏடி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். தயவு செஞ்சு இந்த ஸ்கொயரை மறந்துடாதீங்க, நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, மறந்துடுவீங்க. பை அந்த சைடில் இருக்கிற 4 டோட்டல் ஏ ப்ளஸ் பி சி ப்ளஸ் டி. அதே மாதிரி கீழே வர டோட்டல் ஏ ப்ளஸ் சி, நாட் ஏயோட டோட்டல் பி ப்ளஸ் டி. இதுதான் அந்த கை ஸ்கொயர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இதை மாடலாச்சும் ஒரு சம் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 7, important for your 5 mark question. A sample of 800 students appeared for a competitive examination. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடக்கிறது, ஒரு டேலண்ட் எக்ஸாமினேஷன். அதில் வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க? 800 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 320 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஃபெயில்டு. ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு குவாலிட்டி. ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபெயில்டு. எத்தனை பேர் ஃபெயில்டு? 320. 270 ஹவ் செக்யூர்ட் தேர்டு கிரேட். ரெண்டாவது குவாலிட்டி தேர்டு கிரேட். தேர்டு கிரேட் வாங்கினவங்க எத்தனை பேர்? 270. அண்டு 190 ஹவ் செக்யூர்ட் எ செகண்ட் கிரேட். மூணாவது குவாலிட்டி செகண்ட் கிரேட். த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை தி ஃபஸ்ட் கிரேட். அப்போ ஃபோர்த்து குவாலிட்டி ஃபஸ்ட் கிரேட். த ஜென்ரல் ஒப்பீனியன் தட் த above 4 grades are in the ratio 4:3:2:1 respectively. Test the hypothesis. The general opinion about the grades is approximately at 5% level of significance. இந்த 4 கிரேடையும் டெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. என்னென்ன கிரேட்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபெயில்டு கிரேட், ரெண்டாவது தேர்டு கிரேட், செகண்ட் கிரேட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரேட். இது உங்களுக்கு கொடுத்துருக்கிற அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ கணக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயோ இது என்னமோ கஷ்டமாக நினச்சிக்கக்கூடாது. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க தான் கீழே 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபெயில்டு வந்து 4 ரேஷியோவில் இருக்குது, 4 பார்ட்ஸ். அடுத்தது 3 பார்ட்ஸ், அடுத்தது 2 பார்ட்ஸ், அதுக்கப்புறம் 1 பார்ட். அப்படி இருந்தால் டெஸ்ட் த ஹைபாசிஸ். த ஜென்ரல் ஒப்பீனியன் அபவுட் தி கிரேட்ஸ் இஸ் அப்ராப்ரியேட். நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த கிரேடு வந்து கரெக்டாக இருக்கா? எத்தனை லெவலில் டெஸ்ட் பண்ணோம்? 5% லெவலில் டெஸ்ட் பண்ணோம். இப்போ கொஷின் நம்பர் 7க்கு எப்படி போகலான்னு பாருங்கள். நல் ஹைபாசிஸ் H naught such that the 4 grades follow the ratio 4:3:2:1. அந்த 4 கிரேடும் இந்த ரேஷியோவில் இருக்கான்னு செக் பண்ணுறது நல் ஹைபாசிஸ். அடுத்தது அல்டர்னேட் ஹைபாசிஸ். These 4 grades does not follow the ratio 4:3:2:1. ஓகே, உங்களுக்கு கொடுத்துருக்கிற என்ட்ரி என்னென்னா 320ங்கிறது ஃபெயில்டு, 270 அப்படிங்கிறது தேர்டு கிரேட், 190 அப்படிங்கிறது வந்து செகண்ட் கிரேட், 20ங்கிறது ஃபஸ்ட்டு கிரேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். இது வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி கொடுக்குறாங்கன்னா 4:3:2:1. மொத்தம் வந்து 4 + 3 7 8 9 10. ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி இஐஜே கண்டுபிடிக்கிறேன்னா E1 ஃபஸ்ட்டுக்குரிய எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அங்கே எவ்வளோ இருக்குது? 4. அவுட் ஆஃப் 10 4 ஆர் ஃபெயில்டுன்னு அர்த்தம். அப்போ 4/10 × 800 which is 320. அதே மாதிரி செகண்டுக்கு 3/10 × 800 240, 2/10 × 800 160, லாஸ்ட் ஒன் 1/10 × 800 80. அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சாச்சு, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? OI மைனஸ் EI. ஜஸ்ட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். புரிஞ்சிச்சா? 320 - 320, 270 - 240 30, 190 - 160 30, 20 - 80 - 60. O minus E the whole square. இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறேன். இந்த காலம் புரிஞ்சாச்சா? வெரி குட். அடுத்தது OI - EI the whole square by EI. ஃபோர்த்து காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியும் செகண்ட் காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியால் டிவைட் பண்ணுறேன். 0/320 0, 900/240, 900/160, 3600/80. அந்த வேல்யூ ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதோட டோட்டல் போடுறேன்.
அப்போ கை ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? சமேஷன் ஆஃப் ஓஐ மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர் பை இஐ. எத்தனை என்ட்ரி இருக்குன்னா 4 என்ட்ரி. ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் 54.375 வருது. அடுத்தது கிரிட்டிக்கல் வேல்யூ. உங்களுக்கு ஏற்கனவே கை ஸ்கொயரோட கிரிட்டிக்கல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிளை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். அந்த டேபிள் வழியாக 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன இருக்குன்னா 7.81. டெசிஷன் என்ன? 54.375 இஸ் கிரேட்டர் தேன் 7.81. therefore என்ன தெரியுது? null hypothesis is rejected and conclude that the grades does not follow the ratio. புரிஞ்சிச்சா? இதே மாதிரி அடுத்த question number 8. This is for your 5 mark question. The quality grade of electric components produced in 2 factories is given in the table given below. அதாவது குவாலிட்டி கிரேட் பூவரா, மீடியம், குட், எக்ஸலண்ட் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஏ அண்ட் பிக்கு கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் வெதர் there is an association between these 2 factories and quality of grades. போடலாமா இந்த சம்ம? இப்போ குவாலிட்டி ஆஃப் கிரேடுக்கும் ஃபேக்ட்ரிஸ்க்கும் ஏதாவது அசோசியேஷன் இருக்கா அப்படிங்கிற கேட்குறாங்க. எத்தனை ரோஸ் இருக்குன்னா 2 ரோஸ் இருக்குது. காலம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4, பூவர், மீடியம், குட் அண்டு எக்ஸலண்ட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். null hypothesis H not such that there is no association between factories and quality of grades. கிளியரா? அப்போ H1 என்னவாக இருக்கும்? alternate hypothesis there is association between these 2, that is factories and என்னது quality of grades. சரி, இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா பாருங்கள், சம்ம பாருங்கள், அப்போ இது நல்லா புரியும். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற எலிமெண்ட் வந்து 136, அதோட டோட்டல் என்னது 167. ஏயோட டோட்டல் என்னது 600. அதாவது பூவரோட டோட்டல் 167, ஏயோட டோட்டல் வந்து 600. ஸோ 167 into 600 divided by 780. the ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை n. இந்த லாஜிக் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ 167 into 600 by 780, 128.46. ரெண்டாவது 165, அதுக்கு நேராக இருக்கிற காலம் டோட்டல் 223, ரோ டோட்டல் 600. அப்போ 223 into 600 by 780. அந்த மாதிரி வரிசையாக எல்லாத்துக்கும் பார்த்துட்டு வரேன். தேர்டுக்கு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், 206 into 600 by 780. அதான் ஏல ஃபோர்த்து 184 into 600 divided by 780 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வந்துடும். அடுத்தது பியில் டோட்டல் வந்து பூவரோட டோட்டல் 167, பியோட டோட்டல் 180 டிவைடட் பை 780. அடுத்தது நீங்களா சொல்லலாமா? 223 into 180 divided by 780. The answer is 51.46. Next one 206 into 180 divided by 780, 47.54. Next one 184 into 180 divided by 780, which is equal to 42.46. So these are the expected frequency values. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி உங்கள் டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூவும் இங்கே எழுதிக்கிறேன். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி மாற்றி எழுதிடக்கூடாது. 136க்கு 128.46, இங்கே 165 இருக்குது, அதுக்கு 171.54, இந்த இடத்துல 151 இருக்குது, அதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 158.46. அடுத்தது இங்கே இருக்கிற வேல்யூ வந்து 148, அதுக்கு வந்து 141.54. ஸோ அந்தந்த இடத்துல இருக்கிற என்ட்ரிக்கு நேராக வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியாக எழுதிருங்க. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம போடக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஓஐ மைனஸ் இஐ. அடுத்தது ஓஐ மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு என்ன தெரியும்? ஓஐ மைனஸ் இஐனா ஜஸ்ட் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம், போன கணக்கில் பார்த்த மாதிரியே. அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணோம். இந்த ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை இஐ ஒன்னொன்னையும் டிவைட் பண்ணிகிட்டே வரேன். பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? அதோட சமேஷன். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் இஸ் சமேஷன் ஆஃப், அதாவது நம்மளோட டேபிள் வேல்யூ என்னவாக இருக்குன்னா, அதாவது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து கை நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ஹெச் நாட் கை நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஓஐ மைனஸ் இஐ த ஹோல் ஸ்கொயர் பை இஐ. இதோட சமேஷன் என்ன வந்திருக்குன்னா 5.7976ன்னு உங்களுக்கு வந்திருக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிள் படி கை ஸ்கொயர் ஃபார் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எப்படி மிஸ் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ. எத்தனை காலம் இருக்குது? 4. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன். m-1 into n-1. எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸு. அப்போ உங்களுக்கு 2 ரோவில் 1 போயிடுத்துன்னா 2 - 1.
இங்கே 4 காலம் இருக்குது. 4 minus 1, 2 minus 1 is 1, 4 minus 1 is 3. அதனால் 1 into 3 is 3 degrees of freedom. அந்த டேபிளை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? 7.81. உங்களுக்கு டெசிஷன் இப்போ சொல்லலாமா? 5.7976 is lesser than 7.81. therefore என்னது? null hypothesis is accepted. அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா null hypothesisல என்ன எழுதியிருக்கோமோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். என்ன எழுதியிருக்கோம்? there is no association between factories and quality of grades அப்படிங்கிறத நம்ம இந்த சம்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 2/2 contingency டேபிளில் எப்படி சம் போடலான்னு பார்க்கலாம். in a sample of 200 households in a colony, 2 brands of hair oil A and B are applied by 90 females. அதாவது 90 ஃபீமேல் வந்து 2 பிராண்ட் ஆஃப் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபீமேல் வந்து 90. ஓகே, அடுத்தது and further 60 females and 70 males are using brand A. 70 males and 60 females are using brand Aங்கிற ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த test whether there is any association between the gender and brand of hair oil used by constructing a contingency table. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வரை டோட்டல் 200, டோட்டல் ஃபீமேல் 90, அதுக்கப்புறம் 60 and 70 கொடுத்தாச்சு. மீதி இருக்கிற டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? இங்கே 90 இருக்கிறதுனால இந்த டேபிளை நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்களோ அதை ரவுண்ட் பண்ணி காமிங்க. 30. இஸ் இட் கிளியர்? 200ல் 90 போனால் 110. 110ல் 70 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல 40. இங்கே 30 + 40 உங்களுக்கு என்ன வரும்னா 70. கரெக்டாக? 60 + 70 என்ன வரும்னா 130. 200 - 70யும் 130. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் null hypothesis. there is no association between gender and hair oil used. H1 there is an association between genderனா மேல் ஆர் ஃபீமேல், ஆனா பெண்ணா, அவங்களுக்கும் அவங்க யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது null hypothesis. இருக்குது, ரெண்டுக்குமே ஒன்றோட ஒன்று ரிலேட்டட் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இது என்னது? 2/2 contingency table. 2/2னா 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. OI - EI the whole square by EI summation போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபார்முலா வழியாகவே போட்டுடலாம். கைநாட் ஸ்கொயருக்கு ஃபார்முலா n × AD - BC the whole square by இது இந்த டோட்டல், இந்த டோட்டல், இந்த டோட்டல், இந்த டோட்டல், அவ்வளோதான். அப்போ A + C, B + D, A + B, C + D. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா அந்த 4 நம்பரை 1A B C D அப்படி எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். AD - BC the whole square. என்ன மறந்துடக்கூடாது, எண் எழுதணும். அதுக்கு நேராக வேல்யூ என்ட்ரி போடுங்க. எண்ணுக்கு பதிலாக 200, ஏக்கு பதிலாக 60, 6 × 40 அதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது BC 70 × 30 அது இங்கே எழுதியிருக்கேன். the whole square by இந்த டோட்டல் 130, 170, 110, 90 இந்த 4 நம்பரை எழுதி கால்குலேட்டர் இஸ் அலவுடு. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரும்? 0.1998. கிளியர் தான்? ஓகே. கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே காமிச்சிருக்கேன். கிரிட்டிக்கல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் கை ஸ்கொயர்லன்னு தெரியும். 1 degrees of freedom at 5% level of significance. ஏன் 1 degrees of freedomனா m - 1 into n - 1. அப்போ 2 - 1 into 2 - 1. அப்போ 1 into 1 degrees of freedom. அதனால் 1 degrees of freedom என்ன வரும் உங்களுக்கு வேல்யூ? 3.841. அப்போ டெசிஷன் என்ன? 0.1998 is lesser than 3.841. therefore நம்ம என்ன சொல்கிறோம்? null hypothesis is accepted. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் அசோசியேஷன் கிடையாது. அதாவது ஜெண்டருக்கும் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கை ஸ்கொயரில் 2 மாடல் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வேரியன்ஸ் மாடல், அனதர் ஒன் இஸ் அட்ரிபியூட் மாடல். ரெண்டையும் கிளியர் பண்ணியாச்சு. அந்த மாடலில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக வேண்டி சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராப்ளத்தில் புரியலையோ டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். we will clear your doubts. Thank you. நன்றி.